ஏன் முருகரை போட்டி அரசியலுக்கு அழைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். முருகர் கடவுள் என்பவர் தமிழ் கடவுள். இந்த ஆட்சி கடவுள்களுக்குள் போட்டியிடுவது இல்லை. இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று 3-4 அணிகளாக நிற்பவர்கள் கூட எதற்கு போட்டியிடுகிறார்கள் என்றால் 2வது இடம், 3வது இடம், 4வது இடம் பெறுவதற்கு தானே போட்டியிடுகிறார்கள் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக முதலிடத்திற்கு யாரும் போட்டியிடவில்லை என்பது இன்றைய தமிழக அரசியல் களத்துடைய வரலாறு. நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம், என்ன எல்லோருக்கும் எல்லாம். அதனால்தான் இன்றைக்கு ரமலான் மாதத்திலே பிறைக்காக நோன்பு இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் நோன்பின் போது கஞ்சி காய்ச்சுவதற்காக அரிசியை கட்டணமில்லாத வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. அதிக முறை பிரதமர் வரட்டும், ஒவ்வொரு முறை பிரதமர் வருகின்ற பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 5% கூடிக்கொண்டே இருக்கும். எனக்கு முன்னால் கீச்சு கீச்சு என்ற சிறந்த முறையிலே பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய களப்போராளி பிரியா ராஜன் அவர்களே, அருமை அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, இறுதியாக நிகழ்ச்சிக்கு நன்றியுரை நல்க இருக்கின்ற அன்பிற்கினிய நம்முடைய வேட்பாளர் என்பவர் கலாநிதி வீராசாமி அல்ல, மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள்தான். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கின்ற மேடையில் எதிரில் பார்த்தால் பிரகாசமான ஒரு முழுநிலா வட்ட நிலா நம்மை பிரகாசத்தில் வீட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி தொடங்கிய நாள் முதலே இப்படிப்பட்ட பிரகாசம்தான் நம் மீது இயற்கையாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்தியா கூட்டணியை பார்த்தால் அனைத்திலும் முந்திக் கொண்டிருக்கின்றது. கூட்டணியை இறுதி செய்வதிலும், கூட்டணிக்கு இடங்கள் ஒதுக்குவதிலும், ஒதுக்கப்பட்ட இடங்களில் வேட்பாளரை அறிவிப்பதிலும், தேர்தல் அறிக்கை வெளியிடுவதிலும், சுற்றுப்பயணம் மேற்கொள்வதிலும் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கின்ற கூட்டணி எதுவென்றால் இந்தியா கூட்டணி என்றால் அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இது ஒரு பகுதியினுடைய செயல்வீரல் கூட்டம்தான். முன்னால் பேசிய அன்பிற்கினிய தாயகம் கவி அவர் கூட சொன்னது போல் இந்த கூட்டத்தை நடத்திய விதம்தான் நான் தவறு என்பேன். இது இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் இதற்கு பத்தாது. ஒரு மாநாட்டு திடலை தேர்வு செய்திருந்தால் அந்த மாநாட்டு திடலையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் என்பதை எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நம் முன் பேசிய அனைத்து தோழமை கட்சியினரும் மோடியினுடைய நடவடிக்கைகளையும் அவர் ஆற்றி வருகின்ற பணிகள் குறித்த குறைபாடுகளையும் எடுத்து கூறினார்கள். நான் செயல்கள் கூட்டத்தில் அதிகமாக அது போன்ற கருத்து பரிமாற்றங்களை கூறாவிட்டாலும் அவர்கள் கூறியதை தொடர்ந்து நான் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்கின்ற நிலையில் இருக்கின்றேன். நம்முடைய சுந்தரராஜன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ராமரை பிரதிஷ்டை செய்ததையும் ராமர் கோயிலை காட்டி அரசியல் செய்வதையும் எடுத்து கூறினார். நாம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் 1520 குடமுழுக்குகளை இந்த 34 மாத ஆட்சியில் நிறைவேற்றிய தலைவர் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்று அனைவராலும் போற்றத்தகுகின்ற வகையில் 1520 குடமுழுக்குகளை முடித்திருக்கின்ற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதே போல் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 6020 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 34 மாத ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சி மீட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி மீட்கப்பட்ட இனங்களில் 18 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சியினரால் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த இடங்களை 18 இடங்களை நாம் இதுவரையில் மீட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் சிந்தையில் உதித்த திட்டம் அறுபடை வீடுகளுக்கு
ஆண்டிற்கு 1000 பேர்களை அழைத்து செல்வது. அப்படி 1000 பேர்களை அழைத்து செல்லுகின்ற பொழுது 60 வயதிற்கு மேற்பட்டு 70 வயதிற்குள்ளான அனைத்து திருக்கோயில்களுக்கும் சென்று பார்ப்பதற்குண்டான பொருளாதார சூழ்நிலை இல்லாதவர்களை தேர்வு செய்து 5 தவணைகளாக ஒரு தவணைக்கு 200 பேர் என்று 1000 பேர்களை அழைத்து செல்ல அரசு மானியமாக 1,58,00,000 ரூபாயை ஒதுக்கிய பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய பெருமை. ஏன் முருகரை போட்டி அரசியலுக்கு அழைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். முருகர் கடவுள் என்பவர் தமிழ் கடவுள். இந்த ஆட்சி கடவுள்களுக்குள் போட்டியிடுவது இல்லை. இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று 3-4 அணிகளாக நிற்பவர்கள் கூட எதற்கு போட்டியிடுகிறார்கள் என்றால் 2வது இடம், 3வது இடம், 4வது இடம் பெறுவதற்கு தானே போட்டியிடுகிறார்கள் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக முதலிடத்திற்கு யாரும் போட்டியிடவில்லை என்பது இன்றைய தமிழக அரசியல் களத்துடைய வரலாறு. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ராமரை அங்கே பிரதிஷ்டை செய்த பிறகு இப்படி அறிவிப்பா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2022ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்து சமய அறத்துடைய மானிய கோரிக்கையில் காசிக்கு 200 பேர்களை கட்டணம் இல்லாமல் அழைத்து செல்வோம் என்று முதல் அறிவித்த பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சாரும். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசே காசிக்கு இலவச பயணம் என்று அறிவித்தது. 2023ஆம் ஆண்டு 200 பேர்களை அழைத்து சென்றோம். இந்த 2023-24ஆம் ஆண்டு நிதிநிலையிலே இந்த முறை 300 பேரை காசிக்கு ஆன்மீக பயணமாக அழைத்து செல்கின்ற அரசு இந்த அரசு. இப்படி ஆண்டவனுக்குள்ளே பேதத்தை உருவாக்க முனைகின்ற ஒரு தில்லுமுள்ளு கூட்டம் தான் பாரதிய ஜனதா என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, இப்படி ஆன்மீகத்தில் காசிக்கும் மானசேவருக்கும் முருகர் கடவுளுக்கும் புரட்டாசியிலே பெருமாளுக்கும் ஆடி மாதங்களிலே அம்மன்களுக்கும் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்கின்ற அரசு ராமரை விட்டுவிட்டதா என்றால் விடவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 13 ராமர் கோவில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. 29 கோயில் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. 129 பெருமாள் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம். என்ன? எல்லோருக்கும் எல்லாம். அதனால்தான் இன்றைக்கு ரமலான் மாதத்திலே பிறைக்காக நோன்பு இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் நோன்பின் போது கஞ்சி காய்ச்சுவதற்காக அரிசியை கட்டணமில்லாத வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. ஜெருசலேம் செல்வதற்கு இந்த ஆண்டு கூடுதலான கிறிஸ்துவ மக்களை ஜெருசலேமத்திற்கு அனுப்புவதற்காக அதிகப்படியான நிதியை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், எம்மதமும் சம்மதமே. மதத்தால், இனத்தால், மொழியால் இந்த தமிழக மக்களை என்னாலும் பிளவுபடுத்த முடியாது என்பதற்கு இந்த ஆட்சி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை எல்லாம் சான்று. மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் அமைத்திருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி, ஏன் ஒரு வலிமை மிக்க கூட்டணி. இந்த கூட்டணியை முந்துவோம் என்று சொல்வதற்கு தமிழகத்திலே எந்த கட்சிக்கும் திராணி இல்லை. பிரதமர் இதுவரையில் இந்த ஆண்டு 6 முறை வந்திருக்கின்றார். மேலும் 3 முறை வருவதாக சொல்லி இருக்கின்றார். நான் அன்பிற்கினிய பாரத பிரதமருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியினை சார்ந்தவருக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன், அதிக முறை பிரதமர் வரட்டும். ஒவ்வொரு முறை பிரதமர் வருகின்ற பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 5% கூடிக்கொண்டே இருக்கும். அவர் ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணிற்கு வரும்போது அவர் கடலிலே நீருக்கடியில் தியானம் செய்தாலும் சரி, அல்லது தரையின் மீது தியானம் செய்தாலும் சரி, அல்லது வான்மார்க்கத்திலே தியானம் செய்தாலும் சரி, அல்லது ரோடு ஷோ காட்டினாலும் சரி, இந்த தமிழகத்திலே இந்த மாய்மாலங்கள் எடுபடாது. இது திராவிட மண். இது ஆகவே பிரிவினைவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாள் தான் வருகின்ற 19ஆம் தேதி.
அந்த தேதியை நாம் எதிர்நோக்கி நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். இங்கே இருக்கின்றவர்கள் பலர் எங்களுக்கு முன்னால் பல தேர்தலை சந்தித்த அனுபவம் உள்ளவர்கள் இருக்கின்றீர்கள். எங்களுக்கு முன்னால் பல தேர்தலில் களத்திலே நின்று களமாடியவர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் தேர்தலை பற்றி சொல்லித்தர வேண்டிய நிலை இல்லை. ஆனால் சம்பிரதாயத்துக்கு இப்படி கூட்டம் கூட்டியே ஆக வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை நாடாளுமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற கலாநிதி வீராசாமி அவர்கள் அவருடைய சின்னமான உதயசூரியன் இந்த வட சென்னையிலே மீண்டும் தகத்தகாயமாக ஒழிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அந்த சின்னத்தையும் இந்த ஆட்சியினுடைய 34 மாத சாதனைகளையும் ஒன்றியத்தினுடைய ஆட்சியால் பிரதமர் மோடியால் விளைந்திருக்கின்ற தமிழகத்திற்கு துன்பங்களையும் மக்களிடையே எடுத்து சொல்லி வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பிற்குத்தான், வாக்கு சதவீதத்தை உயர்த்துவோம் என்ற சபதத்திற்காகத்தான் கூட்டப்பட்ட கூட்டமாக இந்த கூட்டத்தை நினைத்து இழப்பது தூக்கமாக இருந்தாலும் சரி, இழப்பது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதை வேண்டுமானாலும் இழப்போம். ஆனால் இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெறுவதை மாற்றும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற உறுதியை நீங்கள் எடுக்க வேண்டும். களப்பணியிலே நம்முடைய கூட்டணிக்கு மிஞ்சிய சக்தி தமிழகத்திலே யாருக்கும் இல்லை. எந்த விதமான பொருளாதார சூழ்நிலை எதிர்பார்க்காமல் பணியாற்றுகின்ற கம்யூனிஸ்டுகள் இருக்கின்றார்கள். தங்கள் உழைப்பால் சம்பாதித்த பொருளை இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள் நம்மோடு இருக்கின்றன. களத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சந்தித்து களத்தில் சதுராடுவதற்கு நம்முடைய படை மிக வலிமையாக இருக்கின்றது. ஆகவே இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற சரித்திரத்தை உருவாக்க வேண்டும். படை திரளட்டும், பணி தொடரட்டும், வீரம் விளையட்டும், வெற்றி பூக்கட்டும் என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, 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 வணக்கம்.